சாலையோரம் மாட்டு கொட்டகைகளை அமைக்க முடிவு செய்த மத்திய அரசு. தெருக்களில் திரியும் கால்நடைகளால் ஏற்படும் விபத்துகள் பல பகுதிகளில் அதிகரித்து வருவது கவலையாக மாறியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் இருவருக்கும் குறிப்பிடத்தக்க ஆபத்து உள்ளது. தெரு கால்நடைகளால் ஏற்படும் விபத்துகளை குறைக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலைகளில் கால்நடை காப்பகங்கள் அமைக்கும் முன்னோடி திட்டத்தை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்தது. இதன் மூலம் இந்தியா முழுக்க உள்ள நெடுஞ்சாலைகளில் சாலையோரம் மாட்டு கொட்டகைகள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்நடைகள் பெரும்பாலும் நெடுஞ்சாலைகள் மற்றும் பரபரப்பான தெருக்களில் அலைந்து திரிகின்றன. குறிப்பாக இரவு அல்லது அதிகாலையில் பார்வை குறைவாக இருக்கும் போது தெரு மாடுகளின் திடீர் தோற்றம் மோதுவதுடன் அபாயகரமான ஓட்டும் சூழ்நிலையை உருவாக்கி வாகனங்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அலைந்து திரியும் விலங்குகளின் தொடர்ச்சியான பிரச்சனையை தீர்க்கவும் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. புதிய முன்னோடி திட்டமானது தேர்ந்தெடுக்கப்பட்ட நெடுஞ்சாலைகளில் கால்நடைகள் காப்பகங்களை நிர்மாணித்து பராமரிப்பதை உள்ளடக்கியது. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகத்தின் தலைமையிலான இந்த திட்டம் விலங்குகள் தொடர்பான விபத்துகளை குறைத்து பயணிகளுக்கு பாதுகாப்பான பயண அனுபவத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த பன்முக திட்டத்தை செயல்படுத்த NHAI கவர் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் கூட்டு சேர்ந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் தங்கும் இடங்களின் கட்டுமானத்தை உள்ளடக்கியது மட்டுமல்லாமல் முதலுதவி, போதுமான தீவனம், தண்ணீர் மற்றும் சலுகை காலம் முழுவதும் அர்ப்பணிப்புள்ள பராமரிப்புகளை வழங்குதல் உட்பட தொடர்ந்து பராமரிப்பையும் கட்டாயமாக்குகிறது. இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.